தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே நமக்கு கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம். குறிப்பாக இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி. ஆதியாகம புஸ்தகம், அதாவது தொடக்க நூல், 18வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 33 முடியவுள்ள வசனங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20லிருந்து 33 முடியவுள்ள வசனங்கள். நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்த்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அளிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிப்பீரோ? துன்மார்க்கரோட நீதிமானையும் சந்தரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கரையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணத்து முழுவதையும் அளிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் என்பதுவே. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் நடத்திடுமே.
குயவங்கையோ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவங்கையோ களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. அன்பின் பரலோக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது என்ற இறைமையாவுடைய வார்த்தைக்கு செய்ய. ஆம் கர்த்தாவே, நாங்களும் இருதயத்திற்கு மகிழ்ச்சி உண்டாக்குகின்ற, எங்களுக்கு வாழ்க்கையை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற உடைய வார்த்தைகளை இந்த வேளையிலே கருத்தோடு நாங்கள் உட்கொண்டு உள்ளான மனுஷன் விலனடைந்து புது நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். இலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பைபிளிலே இந்த தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் என்று அறியப்படுகின்ற இந்த நூலிலே 18வது அதிகாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அதுல ஒரு பகுதியை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை 3வது முறையாக உறுதிப்படுத்துகின்ற காரியத்தை குறித்து கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரத்திலே வருகிறது. என்னவென்று சொன்னால், இந்த 18வது அதிகாரத்திலே அடுத்து காணப்படுகின்ற மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால், பைபிளில் அல்லது திருமறையில் பதிவு செய்யப்பட்ட முதல் முழுமையான ஜெபம் எங்கே வருகிறது என்று சொன்னால், இந்த 18வது அதிகாரத்திலே வருகிறது. அதைத்தான் நாம் இந்த நாளிலே சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிறது 20வது வசனத்தில் இருந்து 33வது வசனம் முடியே. இறை வேண்டலின் ஆற்றல், வலிமை மிக்க மன்றாட்டு, இதை குறித்து மிக தெளிவாக நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அமெரிக்க தேசத்திலே மினிசோட்டா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மினிசோட்டா, அதிலே 1877வது ஆண்டிலே ஜான் எஸ் பில்ஸ்பரி என்றவர் ஒரு கவர்னராக இருக்கின்றார். ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவ விசுவாசத்திலே உறுதியானவர், பற்றுறுதி மிக்கவர். அவர் ஒரு ஜெப வீரர். அவர் இந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து கொண்டிருக்கின்ற போது கடந்த முந்தின 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த கோதுமை அறுவடை செய்கின்ற காலத்திலே வெட்டுக்கிளிகள் வந்து படையெடுத்து வந்து இந்த முற்றிய கதிர்களை எல்லாம் பதம் பார்த்து விட்டு செல்வது வழக்கம். 4 நாட்களாக இந்த விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை. அவர்களுக்கு பெரும் நஷ்டம். லோன் எடுத்து விவசாயம் செய்திருந்தார்கள் அநேகர். அவர்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம். தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள். இன்றைக்கு இருக்கிற வசதி மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு காலகட்டம். எப்படி வெட்டுக்கிளியை தடுப்பது என்பதற்குரிய மருந்துகள் எல்லாம் அன்றைக்கு அவ்வளவு இல்லை. அதே போல இன்றைக்கு ஒரு விவசாயம் தான் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னா அதற்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியும்.
ஆனால் அன்றைக்கு அந்த இன்சூரன்ஸ் பண்ணுகிற வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. ஆகையினால் பெரும் நஷ்டம். இந்த சூழ்நிலையிலே அடுத்த ஆண்டு வருகிறது, 1877 ஆண்டு வருகிறது. அப்போது என்டோமாலஜிஸ்ட் என்று சொன்னார், அதாவது பூச்சியியல் நிபுணர்கள், பூச்சியியல் வல்லுநர்கள், இந்த பூச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்து எப்படி இருக்கும் எப்படி என்பதை கண்டுபிடிக்கின்றவர்கள், அதனுடைய தன்மையெல்லாம் ஆராய்கின்றவர்கள் என்டோமாலஜிஸ்ட். இந்த என்டோமாலஜிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலதான் ஏராளமான பில்லியன் கணக்கான வெட்டுக்கிளிகளுடைய முட்டை இருக்கிறது. கரெக்டாக கதிர் அறுவடை செய்கின்ற தருணத்திலே அவைகள் கரெக்டாக உருமாறி வந்துவிடும், எல்லா அறுவடையும் காலி பண்ணிவிடும் அப்படி என்று சொல்லி சொன்னார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். என்ன பண்ண முடியும்? வேற ஒரு வழியும் இல்லை. இவர் ஒன்று தேசத்தை மினிசோட்டா மாநிலத்தை ஒரு அழைப்பு விடுத்தார். என்னவென்று சொன்னால், ஏப்ரல் மாதம் 26 ஒரு ஜெப நாள், அனைவரும் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும், தங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். பத்திரிகைகள் எல்லாம் ஏளனம் செய்தன, அவரை கேலி பேசின. ஆனாலும் பரவாயில்ல, அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஜெபத்திற்காக ஒரு பெரிய சேப்பலை கட்டுவதற்கு அந்த நாளிலேயே கிட்டத்தட்ட $10,000, அந்த நாளிலேயே $10,000. அவர் நினைச்சு பாருங்க, 1877 அந்த நாளிலே நம்முடைய ரூபாய் மதிப்புக்கு அந்த நாளிலேயே கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு இன்றைக்கு இருக்கிற கணக்குப்படி 75 ரூபாய் வைத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 7,50,000 ரூபாய் வரும். இதை கொடுத்து ஒரு பெரிய சேப்பலை கட்ட சொன்னார். பத்திரிகைகள் எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்தன. ஏன்னா இவ்வளவு வளர்ந்த விஞ்ஞானத்திலே உயர்ந்து வருகின்ற நாட்களிலே இப்படி பகிரங்கமாக ஜெபம் செய்வோம் அப்படி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுகிறாரே அப்படி என்று கேலியும் கிண்டலும் செய்தன. சரி, என்னதான் நடக்கிறது? ஏப்ரல் 26 வந்தது, கடைகள் ஒன்றும் திறக்கப்படவில்லை, கேளிக்கை அரங்குகள் திறக்கப்படவில்லை, எந்த சலூன் கடைகள் முதல் எந்த பொருட்களை வாங்கக்கூடாத எல்லா கடைகளும் விடுமுறை அழைத்து அன்றைக்கு ஜெபித்தார்கள். ஜெபத்தில் என்ன நடக்கிறது என்று பத்திரிகையாளர்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையாகவே அவர்கள் அன்றைக்கு ஜெபித்தார்கள். எதிர்பாராத விதமாக மழை ஒன்று பெய்தது. அந்த மழை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், உறை பனிமழையாக மாறுகிறது, பனிமழையாக மாறுகிறது. 3 நாட்கள், அந்த நாளிலிருந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக பனிப்பொழிவு இருக்கிறது. அடுத்து 3வது நாள் கனடா தேசத்திலிருந்து புறப்பட்ட புயல், பனி புயல், அப்படியே எல்லாத்தையும் சுருட்டி வாரி விட்டு போகுது. கடைசியாக இந்த பனி புயலுக்கு பிற்பாடு சூரியன் வெளிச்சம் கிடைக்கிறது. எந்த என்டோமாலஜிஸ்ட், பூச்சியியல் நிபுணர்கள் இந்த ஆண்டு ஒரு பெரிய அழிவிற்கும் என்று எச்சரித்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வெட்டுக்கிளிகளுடைய ஒரு முட்டை கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை, வெட்டுக்கிளிகளுடைய முட்டைகளை பார்க்கவே முடியவில்லை. பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பு செய்திகளாக இருந்தன. மினிசோட்டாவில் நடந்த அற்புதம் அப்படி என்று கேலியும் கிண்டலும் செய்த பத்திரிகைகள் பெரும் தலைப்பாக போட்டு ஆச்சரியப்பட்டு எழுதின. இதுதான் ஜெபத்தினுடைய வலிமை, இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அதுதான் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மன்றாட்டு, ஆபிரகாமுடைய பரிந்துரை மன்றாட்டு எப்படிப்பட்ட வலிமை மிக்கதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
பார்க்க முடியும். நன்றாய் கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நான் வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேளுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். மிக எளிதான போதனையாக இருக்கிறது. ஆனால் அப்போ கேட்ட உடனே கிடைச்சிருமா? ஆமா, கிடைக்கும். ஆனால் ஆபிரகாமுடைய ஜெபத்திலே எப்படி இருந்தால் மன்றாட்டு கேட்கப்படும் என்பதற்கு ஆபிரகாமுடைய ஜெபம் ஒரு முன்னோடியான முன்னுதாரணமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அப்போ கேட்கிறதை கடவுள் தர வேண்டும் என்று சொன்னால், நாம் தட்டும் போது புதிய கதவுகளை, ஆசீர்வாத கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள வேண்டிய காரியம், அடிப்படை தேவை, மன்றாட்டுக்கு ஒரு அடிப்படை தேவை என்னவென்று சொன்னால், கடவுளோடு கூட ஒரு நெருங்கிய உறவு நிலை இருக்க வேண்டும். ஒரு உறவு நிலை இருக்க வேண்டும். கவனங்கள் ரிலேஷன்ஷிப், அந்த உறவு ஆபிரகாமுக்கு கடவுளோடு இருந்தது. ஆபிரகாமுக்கு கடவுளோடு இருந்தது. கடவுளோடு உள்ள ஒரு உறவிலே, ஒரு ஆழமான உறவிலே ஆபிரகாம் இருந்தார். அதை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். 18வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நன்றாய் கவனியுங்கள். சோதோம் கொமோரா பெரிய அறிவு, பெரிய பாவம் செய்து ஒரு நகரங்களாக இருக்கிறது. அதை அழிக்க கடவுள் பிளான் போட்டுட்டாரு. ஆனால் அப்போ எந்த அளவுக்கு கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே ஒரு ஆழ்ந்த ஒரு உறவு நிலை இருந்திருக்க வேண்டும். சாதாரண மனிதர்களுக்கு அப்படித்தானே. நமக்கு தெரிந்த ஒரு ஆள் என்று சொன்னால் ஈஸியாக காரியத்தை செய்ய முடியுமா? சாதித்து வர முடியும். அதான் நமக்கு நம்முடைய காட்டேஜ் காரியமாக ஒரு லெட்டர் தேவை. ஒரு லெட்டர் தேவை. அந்த செக்ரட்டரி சார் போய் ஒரு லெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது லேண்ட் சம்பந்தப்பட்ட லெட்டர். எளிதாக யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், பயந்து கொடுக்க மாட்டார்கள். எங்க கொண்டு இது பண்ண போறாங்களோ, எங்க சிக்கல்ல மாட்டி விடும். ஏற்கனவே ஏராளமான பிரச்சனைகள், நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை. லெட்டர் வேணும். அப்போ ஃபோன் பண்ணி செக்ரட்டரி சார் பேசியாச்சு நானும் போகிறேன். போகின்ற உடனே என்ன செய்து, அங்கே போய் விவரத்தை சொன்ன உடனேயே முன்ன யோசிக்கல, உட்கார வைத்தாச்சு. 1 மணி ஆன உடனே ஜெனரல் டீச்சரை கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்து, சாப்பாடு வாங்கி தரக்குள்ள என்ன ரெடியா இருக்கு, லெட்டர் ரெடியா இருக்கு. லெட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. காரணம் என்ன? நமக்கும் சபைக்கும் அவர்களுக்கு இடையே ஒரு நல்ல நல்ல உறவு நிலை இருக்கிறது. உறவு நிலை இருந்ததுனாலே நமக்கு என்ன காரியம் என்ன செய்து உடனே நடந்தது. இதை உறவு நிலையை சரியில்லாத அவர்களுக்கு ஒரு எதிரணியை சார்ந்த போய் ஒரு பாஸ்டர் போய் நின்னாவே மேலே கீழே இறங்கி பார்ப்பாங்க. இவன் எதுக்குடா வந்திருக்கிறான், லெட்டர் கேட்கிறான், என்ன வேண்ட வேலை பண்ண போறாரோ, அப்படி சந்தேகங்கள் என்ன செய்யும் வரும். ஏன்னா லேண்டை குறித்த ஒரு காரியம் எளிதாக தத்துவிட மாட்டார்கள். அந்த உறவு நிலை சரியாக இருந்த காரணத்தினால் எளிதாக காரியத்தை என்ன செய்ய முடிந்தது, சாதிக்க முடிந்தது. அதே போலதான் கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உறவு சரியாக இருந்தது. ஆகையினால தான் செய்ய போகின்ற காரியத்தையே கடவுள் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்கள். அதுதான் 22வது வசனம். அவரோடு இருந்தவர்கள் போறாங்க. ஆபிரகாம் யாருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான்? கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஜெபத்திற்கு அடிப்படை தேவை
நம்முடைய ஜெபம் ஆற்றல் மிகுந்த ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் வல்லமை மிக்க ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கணும்? உள்ள உறவு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும். ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும். அப்போ எளிதாக அதனால்தான் பாருங்கள், சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஆபிரகாம் மீண்டும் யாருக்கு முன்பாக நிற்கிறார்? கடவுளுக்கு முன்பாக நிற்கிறார். ஏன்னா ஐயோ, மக்கள் சாக போகிறார்கள். அடுத்து அதுல வேற பிரச்சனை, இவருடைய இரத்த உறவு எங்க இருக்கிறாப்ல? சோதோம்ல இருக்கிறாப்ல. லோத்தும் அவன் குடும்பத்தாரும் சோதோம்ல இருக்கிறாப்ல. ஆகையினால் ஓகே, கடவுளோடு உள்ள உறவிலே சரியா இருந்த காரணத்தினால் கடவுள் உண்மையை சொல்லிட்டார். அப்போ இதை விடக்கூடாது, அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறான். அதான் அடுத்தது முதல்ல சொன்னேன், ஜெபத்திற்கு அடிப்படை தேவை கடவுளோடு கூட உள்ள உறவு. அந்த உறவு நம்முடைய விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் அந்த உறவு நாளுக்கு நாள் பலப்பட முடியும். அடுத்து இரண்டாவது பாருங்கள், ஆட்டிடியூட் ஆஃப் பிரேயர். ஆட்டிடியூட் ஆஃப் பிரேயர், ஜெபத்தினுடைய அணுகுமுறை என்று ஒன்று இருக்கிறது. ரெண்டு விதமான அணுகுமுறை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ரெண்டு விதமான அணுகுமுறையை கண்டுகொள்ள முடியும். உறவு கரெக்டா இருக்கு பாருங்க, ஆனாலும் அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்பதை நாம் இங்க தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், ஒவ்வொரு காரியத்துக்கும் சொல்கிறான் பாருங்கள். முதலாவது பாருங்கள், வசனம் 27. இதோ நான் தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் பேச துணிந்தேன். தன்னை தாழ்த்துகிறான். எப்படி தாழ்த்துகிறான்? இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்லுகிறான். இரண்டாவது பாருங்கள், 30வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 32வது வசனத்தை பாருங்கள், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. போதும். எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்த முடியுமோ அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தன்னை தாழ்த்தி கொண்டே வருகிறார். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள், பிரசங்கிமார்களுடைய பாக்கெட்ல தான் யார் இருக்கா? கடவுளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்கிறேன்? என்ன செய்கிறேன்? கட்டளை. நான் என்ன செய்கிறேன்? கட்டளை இடுகிறேன். கேட்டதில்லையா? நீங்க கேட்காத மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். கேட்டதில்லை? நான் உமக்கு என்ன செய்கிறேன்? கட்டளை இடுகிறேன். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஜெபமும் இன்றைக்கு பிரசங்கிமார்களுக்கு ஜெபத்திற்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் செய்ய போற ரகசியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு உறவு நிலை சரியாக இருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு முறையாக எப்படியாவது கடவுளை சம்மதிக்க வைத்து இந்த மக்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். பாருங்க, அதுக்காக என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான். தூளும் சாம்பலுமாயிருக்கிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக அப்படின்னு தாழ்த்துகிறான். அதான் புதிய பாடல நற்செய்தி பகுதியில் பார்க்க முடியும். 2 பேர் ஜெபத்திற்கு போகிறார்கள். யாரெல்லாம்? பரிசேயன், ஆயக்கார். ஆயக்கார்னா வரி வசூலிப்பவர், வரி வசூலிப்புகின்றவர். பரிசேயன் அப்படி இல்லை, பக்தி உள்ள, இதை சமத்துவம் பக்தி மார்க்கத்திலே சிறந்தவர்களை தன்னை காட்டிக் கொள்கின்றவன். 2 பேரும் ஜெபிக்கிறார்கள். இந்த ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன்
ஒரே ஒரு வரியை சொல்லிதான் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? பாவியாகியே என் மேல் கிருபையா இரும். அப்போ ஆபிரகாம் எப்படி ஜெபிக்கிறான்? தாழ்த்தி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறவன், தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். அப்ப இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன் 138வது சங்கீதத்துல மிக அருமையாக பார்க்கிறது. கடவுள் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? யாருக்கு? கர்த்தர் உயர்ந்தவரான். 138வது சங்கீதம் 6வது வசனம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். போதும். மேட்டிமையானவனையோ தூரத்தில் தருகிறார். அப்ப தாழ்மையுள்ளவனை கடவுள் நோக்கி பார்க்கிறார். எப்படி? ஜெபத்தில் இருக்கிற அணுகுமுறையை பாருங்கள். தாழ்த்துகிறார். நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். நான் கேட்கின்ற காரியத்தின் நிமித்தம் அடியனுக்கு கோபம் வர, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. அடுத்தது பாருங்க, அடுத்தது அவன் விடாப்பிடி. 2 அணுகுமுறையை ஆபிரகாம் கையாளுகின்றான். ஒன்று தன்னை தாழ்த்துகின்ற ஒரு முறை. 2வது முறை என்னவென்று சொன்னால் என்ன செய்கிறான்? விடாப்பிடியாக ஜெபிக்கிறான். அதான் நாம் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது. சோதோம் குமோரா பட்டணம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளை நோக்கி கேட்கிறான், டெக்னிக்கலா கேட்கிறான். கடவுளே, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த துன்மார்க்கரோடு 50 நீதிமான்களையும் அழிப்பீரோ? பாருங்க எப்படி கேட்கிறோம் பாருங்க. ஓகேப்பா, நீ சொல்லுகிறாய், நீ அல்லவா கேட்கிறாய், நான் கண்டிப்பா செய்கிறேன். 50 நீதிமான்கள் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அதோட விட்டாரா? இல்லை. அடுத்து கேட்கிறார், 50க்கு 5 குறைவாக இருந்தால், 45 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ? கேட்கிறது ஆபிரகாம் அல்லவா? சரியப்பா, 45 பேர் இருந்தாலும் நான் என்ன செய்வதில்லை? அழிப்பதில்லை. அடுத்து நேராக 10 குறைக்கிறார். எத்தனை? 15 குறைக்கிறார். எத்தனை? 30 பேர் இருந்தால் நீர் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். அடுத்து 10 டைரக்டா குறைக்கிறாரு. 5 குறைந்து 15 குறைந்து 10 குறைச்சு எத்தனாக்குறாரு? 20 பேர் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். கடைசியா கேட்கிறான், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? எத்தனை முறை பாருங்க பார்கெயின் பண்றாரு. எத்தனை முறை? 5 முறை. 5 முறை விடல்ல கடவுளே. ஆனா கடைசியில அந்த இதுல 10 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்துல இல்லை. ஆபிரகாம் நினைச்சிருந்திருப்பார், நிச்சயமா 10 பேரு என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய இரத்த உறவு குடும்பம் ஒரு 4-5 டிக்கெட் அங்க இருக்கு, மீதி ஒரு 5 டிக்கெட் என்ன செய்யும் தேர்ன்னு நினைச்சிருப்பார் ஆபிரகாம். அதனாலதான் 10ஓட நிறுத்திட்டு அவர் போயிட்டார். ஆனால் 10 நீதிமான்கள் கூட அங்கே இல்லை. சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அப்போ கடவுளிடத்துல எப்படி கேட்கணும்? நேயர், 1 நம்மை தாழ்த்தி கேட்கணும், 2 விடாபிடியாக கேட்கணும். நமக்கு இன்னைக்கு அப்படி இல்லை. கடவுள் கேட்ட உடனே நமக்கு என்ன செய்யணும்? கடவுள் கேட்ட உடனே நமக்கு பதில் தரணும். காலம் தாழ்த்துவது என்பது நமக்கு நம்முடைய டிக்ஷனரியிலேயே இல்லை. காலம் தாழ்த்தியே வரக்கூடாது. கேட்ட உடனே கேட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணும். கேட்ட உடனே நம்முடைய பிரச்சனை நீங்கணும். கேட்ட உடனே தேவையை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். இன்னைக்குள்ள நற்செய்தி பகுதியில அருமையா பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி எப்படி அங்கே கடவுள் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் பாருங்க. எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு சிநேகிதன் நண்பர் இருக்கிறான், அவனுக்கு வீட்டுல நடு ராத்திரியில விருந்துகாரர் வர்றார்.
விருந்துகாரர் வரும்போது அவனுக்கு கொடுப்பதற்கு என்ன இல்லை? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாத உடனே பக்கத்து வீடு தெரிஞ்சவர்கிட்ட ஓடுறாரு. தெரிஞ்சவர்கிட்ட ஓடி கதவை தட்டுறாரு. ராத்திரி என்னடா இது அப்படின்ட்டு எழுப்பி பாக்குறான். சொல்றான், டேய் நண்பா, என்னுடைய வீட்டுக்கு விருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு 3 அப்பங்களை தா, என்னிடத்துல எதுவுமே இல்லை கொடுப்பதற்கு, பசியோட இருக்கிறான், 3 அப்பங்களை தா. அவன் முதல்ல என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? தொந்தரவு செய்யாதே. நல்லா சொன்னீங்க. நீ என்ன செய்யாதே? தொந்தரவு செய்யாதே. அடுத்து வீடு என்ன செய்கிறது? வீட பூட்டியாச்சு. அடுத்து நான் யாரோட படுத்திருக்கிறேன்? பிள்ளைகளோட படுத்திருக்கிறேன். நான் எழும்பினா பிள்ளைகளுக்கு தூக்கம் கெட்டு போயிரும், எழுப்பவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்படி என்று பதில் வருகிறது. ஆனால் அவன் விட்டுருக்க மாட்டான். தொடர்ந்து என்ன செய்திருப்பான்? கேட்டிருப்பான். ஆகையினால அவன் அலட்டி கொண்டிருந்த நிமித்தம் என்ன செய்கிறான்? சரி, வந்திருக்கிறானே, தொல்லை பண்ணி கொண்டிருக்கிறானே, இன்னி தொல்லையாவது பண்ணாம இருக்கட்டும் என்பதற்காக எழுந்து அவனுக்கு என்ன செய்தான்? தேவைய பூர்த்தி செய்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்ட உடனே கிடைக்காதப்பா. கேட்ட உடனே என்ன செய்யாது? நிச்சயமாய் கிடைக்க போவதில்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மிக அருமையாக சொல்லுகிறார், நீ தொந்தரவு செய்யாதே அப்படின்னு பதில். கதவு பூட்டியாச்சு, இப்ப மிக முக்கியமான அலுவல்கள் இருக்கிறோம், தொந்தரவு செய்யாத போ, அப்படிதான் பதில் வரும். ஆனா ஆண்டவர் பார்ப்பார், இவன் போறானா வெயிட் பண்றானா, போறானா வெயிட் பண்றானா. நீங்க சில காரியங்களை பாருங்க, அலுவல்களுமே கூட சில காரியங்களை கையெழுத்து வாங்க போய் நிற்பாங்க. சில நேரத்துல பிடிக்காம இருக்கும், கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. இவன் சிலர் என்ன செய்வாங்க? கோபத்துல, நான் கேட்டேன், என்ன செய்யல, நான் கேட்டேன், அவன் தரல, நான் போறேன் அப்படின்னு போயிடுவாங்க. சிலர் புத்திசாலி என்ன செய்வாங்க? அப்படியே ஆபீசர் போவார், 2 தடவை போகும்போது வரும்போது, இவன் என்னடா இங்க நின்றுட்டே இருக்கிறானே அப்படின்னு ஒரு பரிதாபம் வரும். அந்த பரிதாபம் வந்த பிறகு, சரி கொண்டு வா, கேடு கட்டு போ அப்படி என்று சொல்லி என்ன செய்வாங்க? கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அது இதுக்கு பொருந்தும், நம்முடைய மன்றாட்டுக்கு பொருந்தும். நான் கேட்ட உடனே எல்லாம் கடவுள் தந்து விடுவார் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் படிப்படியாக ஜெபத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். அவசரப்படக்கூடாது. கடவுள் நிச்சயமாகவே இந்த காரியம் எனக்கு தேவை, நிறைவேற்றிதான் ஆக வேண்டும் அப்படி என்ற ஒரு காரியம் கடவுள் சித்தத்திற்கு உட்பட்டதா இருந்தால், காலம் தாழ்த்தினாலும் கடவுள் சரியான தருணத்திலே சரியான நேரத்திலே அதை என்ன செய்வார்? நமக்கு செய்து முடித்து தருவார். இதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கேட்கணும். ஒரே அடியா 10 பேர் கேட்டிருக்கலாமே, கேட்கல. கடவுளை எப்படி பண்ண முடியுமோ, ஆண்டவரே 50 பேர், 45 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர், எவ்வளவு டைம் ஆகுது பாருங்க. நாம் அதுல கணக்கிட வேண்டும். அவன் ஏற்கனவே மற்றவர்கள் போட்டு கடவுளுடைய சன்னிதானத்திலே அமைதியாய் நின்று கொண்டிருக்கிறான், நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறான். அடுத்ததாக ஸ்லோவாக தன்னுடைய காரியத்தை, வேண்டுதலை முன்வைக்கின்றான். அடுத்து படிப்படியாக போராடுகின்றான். 10 பேர் வரைக்கும் அவன் கடவுளை சம்மதிக்க வைத்திருக்கிறான்னு சொன்னா என்ன ஆச்சரியமான காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது பாருங்க, ஜெபத்தினுடைய நோக்கம். ஆபிரகாமுடைய ஜெபத்திலே ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? சோதோம் குமாரா ரட்சிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் மந்திர சொற்களை போல ஆகிவிட்டது.
ஆண்டவரே உமக்கு ஆத்மா எனக்கு அவசரம் அப்படி என்று சொல்லி மன நிறைவுக்காக பேருக்காக சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மன நிறைவோடு கடந்து போகிறோம். அப்படி அல்ல, ஒரு நோக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியத்தை கடவுள் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்து தர வேண்டும்? வாய்க்க பண்ணி தர வேண்டும். அப்போ நோக்கம் இல்லாத ஜெபங்கள் எல்லாம் அர்த்தமற்ற ஜெபங்களாக மாறிவிடும். இங்கே ஜெபிக்கிறான். இதுல மிக முக்கியமான ஜெபம் இங்கே ஆபிரகாமுடைய ஜெபம், பரிந்துரை மன்றாட்டு பிறருக்காக, சோதம் குமாரா மக்களுக்காக அவன் ஜெபித்தான். அப்போ அவன் ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல சொன்னார், ஜெபிக்க சொன்னார். என்ன சொல்லி ஜெபிக்க சொன்னார்? அவர் ஒரு தீமை கொடுத்தார். இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எதற்காக ஜெபம் பண்ணுங்கள்? எதற்காக ஜெபம் பண்ணுங்கள்? நீங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. அப்போ நீங்க சோதனையிலிருந்து காப்பாற்றப்படணும்ப்பா. அதுக்காக இந்த ராத்திரி வேளையில, இந்த வேளையில நீங்கள் ஜெபியுங்கள் அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு அவர் தனியாக போயிருந்து ஜெபிக்கிறார். ஆனா இவர்கள் என்ன நினைத்தார்கள்? அவர் இருக்க நமக்கு என்ன கவலை அப்படி என்று சொல்லி நன்றாக படுத்து தூங்கினார்கள். சரி, சோதனைக்கு உட்படாமல் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். சோதனை நின்று எங்களை ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஏற்கனவே இந்த ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை சொல்லி அவர்கள் ஜெபித்து விட்டு படுத்திருப்பார்கள், நல்ல தூக்கம். ஆனால் அந்த நோக்கத்திற்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை. ஆகையினாலே சிதறி ஓடினார்கள், ஆகையினாலே மறுதலித்தார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ ஜெபத்திலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த ஜெபம் மிக முக்கியமானது. பாருங்க, மோசே ஜெபித்தார். யாருக்காக ஜெபித்தார்? யாருக்காக ஜெபித்தார்? இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபித்தார். என்ன சொல்லி ஜெபித்தார்? இஸ்ரேல் மக்கள் பொற்கன்று குட்டியை செய்து அதை வழிபட்ட போது கடவுளுக்கு கோபம் பயங்கரமாக இருந்தது. எப்படியாவது இந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்போ மோசே ஜெபிக்கிறார் பாருங்க. அதுதான் யாத்திராகம புஸ்தகம் 32வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். மோசே எப்படி கெஞ்சுகிறார் பாருங்க. ஆண்டவரை அழித்து விடாதீர்கள், நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர்கள், இங்கே அழித்து போட்டால் எகிப்தியரே கேலி செய்து சிரிப்பார்கள். அழித்து போடாதிரும், அவர்களுக்கு நீர் இறங்கும். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நீர் நினைத்து பாரும் அப்படி என்று ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சா இல்லையா? கேட்கப்பட்டுருச்சு. அதுதான் யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்ட கடவுளை பரிதாபப்பட வைத்தது எது? மோசையினுடைய ஜெபம். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துல நோக்கம் இருக்கிறதா? நமக்கு ஒரே நோக்கம் தான் இருக்கு. என்ன நோக்கம்? என்னை ஆசீர்வதியும், என் குடும்ப வீட்டாரை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதியும். முடிஞ்சு போச்சு ஜெபம். ஆனால் அதுவல்ல, நோக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை மையமாக வைத்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக பிறருக்காக ஜெபிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். யோபு ஜெபித்தார். யாருக்காக ஜெபித்தார்? தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார். அழகாய் சொல்லுகிறது யோபு புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பாருங்க, அடுத்து உள்ள வசனம் சொல்லுகிறது, யோபுவுக்கு முந்திருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த நண்பர்கள் தான் இந்த யோபுவை அவ்வளவு நோகடித்தார்கள். நீ உன்னை யோக்கியன் என்றெல்லாம் காட்டிக்கொண்டாய்,
அப்படி ஒண்ணு இல்லப்பா, நீ எங்கோ தவறி இருக்கிறாய் என்றெல்லாம் வார்த்தையினாலே யோபுவை நொடிந்து போக செய்தவர்கள். நலப்பேற்பட்டவர்களுக்காக யோபு என்ன செய்தார்? ஜெபித்தார். கடவுள் யாருடைய சிறையிருப்பை மாற்றினார்? அவருடைய நண்பர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லவில்லை, யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்ப மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். நிச்சயமாய் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இதுதான் இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறது. ஆமன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். எந்த அளவிற்கு கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு ஆழ்ந்த உறவு நிலை இருக்கிறது. இன்னைக்கு நேரத்துல நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு நிலையிலேயே விரிசலை ஏற்படுத்துகிறது. ஆகையினாலேதான் கடவுள் நம்முடைய பாவங்களை நீக்கும்படிக்கு எங்கே மரித்தார்? கல்வாரி சிலுவையிலே மரித்து நமக்கும் அவருக்கும் இடையே இருந்த விரிசலை அகற்றி நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார். ஆகையினால் நாம் நமக்கு தேவை, அடிப்படை தேவை, கடவுளோடு தொடர்ந்து நாம் நெருங்கி வர வேண்டும். ஜெபிப்பதிலே தாழ்மையையும் விடாபிடியையும் நாம் அணுகுமுறையாக கொள்ள வேண்டும். அதே போல நோக்கத்தை வைத்து, ஒரு காரியத்தை மையமாக வைத்து நம்முடைய ஜெப வேலை அமையுமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளுவார், நம்முடைய குடும்பத்தில் எழுந்தருளுவார். பெரிய திருப்பு முனைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி நம்மை வெற்றியின் பாதையிலே நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.